கமலா தியேட்டரில் நம்ம திமுக கவர்மெண்ட்டு இவர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. யாருது? உதயநிதி படம். அது ஒரே ஒரு ஷோ தான் ஓடுதான். அது மேலே கட்டி வச்சுருக்காங்களாம். ஏதோ ஒரு படம் பைரவா ஒரு படம் 3 ஷோ ஓடுது எங்க கமலா தியேட்டரில். அதை கீழே கட்டி வச்சுருக்காங்களாம். விஜய் இவர் போனாராம். ஏன்னா 3 ஷோ ஓடுது எங்க படம் பைரவா. அதை அண்டர் கிரவுண்டில் போட்டு வச்சுருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஷோ தான் ஓடுது மேலே உதயநிதி படம். ஆளுங்கட்சி ஆளாவது கட்சியாவது மேலே ஏறி இருக்காரு. யாரு? பிடி செல்வகுமார். சரி, அதை அவுத்து விட்டு கத்தியில் வெட்டி அந்த கட் அவுட்டை இறக்கி இந்த கட் அவுட்டை மேலே ஏற்றி கட்டி வச்சுட்டு தான் மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு போயிருக்காரு. சரி, பிடிச்சி உள்ளே போட்டுருவான். நான் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் என் விஜய்க்காக எங்கே வேணா இருக்கிறையா. அப்புறம் தியேட்டருக்கு போவாராம். யாரு? பிடி செல்வகுமார். சரி, ஏப்பா ஒருத்தருமே பார்க்கல, பரவாயில்ல 100 டிக்கெட் கொடு. ஆனா அவரை விஜய் வர்றேன் அனுப்பி விட்டாரு. என்ன பண்ணுவாரு? 100 டிக்கெட் குடியா. 100 டிக்கெட்டை வாங்கி ரோட்ல ஒன்று போய் படம் பாரு. இப்படியெல்லாம் பண்ணாரு. யாரு அப்படியெல்லாம் பண்றது இல்ல. புஷி என்ன பண்றாரு? 100 டிக்கெட் வந்து பிளாக்ல இவரே வித்துருவார். 100 டிக்கெட் விஜய்கிட்ட வாங்கி இவரே பிளாக்ல வித்துருவார். இப்போ எல்லாம் என்ன சொல்றானுங்க? மாவட்ட செயலாளர் கூட பணம் வாங்குறாருங்க. 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம். விஜய் படத்துக்கு பெருசாக இவர் படத்தை போட சொல்கிறாருங்க புஷி. ஏண்டா சசி படத்தையும் போடுறீங்க, இப்போ புஷி படத்தையும் போடுறீங்க. இப்படி தான் ஓடுது. அதனால தான் காளியம்மாள் ஆகட்டும், மருது அழகராஜ் ஆகட்டும், நீங்கள் ஆதவரிச்சனாவே அங்கே போக முடியறதில்ல. புஷி தான் அங்கே முடிவு பண்ணக்கூடிய சக்தி. அப்போ நீங்கள் இவர் நம்ம திமுகவுடைய போர் வாள் செஞ்சி ராமச்சந்திரன் அவரை கூப்பிட்டு பேசினார். அடுத்து கட் பண்ணி விட்டார். இவரெல்லாம் வந்தால் நம்மளை எங்கே கேட்டுக்கு அந்த பக்கம் தான் போகணும். கேட்டுக்குள்ளே ஏறி குதிச்சா உள்ளே வரணும். யாரையும் ஏற்றக்கூடாது. புஷிக்கு கடலூர் சந்திரசேகர் தான் ஜோசியர். கடலூர் சந்திரசேகர் தான் ஜோசியர். 2 பேர் எதை குறித்து கொடுக்குறார்களோ நீங்கள் புஷி வரும்போது சசி நினச்சிங்க. சசியை மீறி ஜெயலலிதாவை யாரும் பார்க்க முடியாது. என்ன சொல்ல வரீங்க? புஷி இருக்கிற வரைக்கும் இந்த அரசியல் அவளை இப்படித்தான் ஓடும். அரைப்பக்க கட்டுரை தான் விஜய் அவர் தான் 3 நிமிஷம் அதான் இப்படித்தான் நடக்கும்.